கச்சத்தீவை கொடுக்கும்போது எதுக்குறாங்க இந்திரா காந்தி, இது மிகப்பெரிய அராசகம், எங்கள் கட்சி ஆட்சியவே நாங்கள் கலைச்சிட்டு ராஜினாமா பண்ணிட்டு போகிறோம், தமிழக மண்ணினுடைய ஒரு பிடி மண்ணை கூட கொடுக்க மாட்டோம் அப்படின்னு அவர் வசனம் பேசினார. அப்போ அவர் கேஸை போடுறா, 20 வருஷம் ஓடட்டும், அவ்வளோதானே. இன்னொரு கேஸை போடாத 5 வருஷம் ஓடட்டும், அப்புறம் கேஸை பார்க்கவே நாதி இருக்காது. அந்த கேஸ் என்னாச்சு நமக்குலாம் தெரியுமா? எனக்கு சத்தியமாக தெரியாது. இனிமேல் நீங்கள் சொன்ன பிறகு தான் நம்ம இந்த கேஸை பற்றி படிக்கணும். ஏன்னா இன்னைக்கு சட்டமன்றத்தில் தலைவர் கலைஞர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லி, எங்கள் தலைவர் இந்த 1976 கேஸ் போட்டாரு, 2002 போட்டாரு, 2013 போட்டாரு, வரிசையா சொல்லியிருக்கிறாரு. இந்த கேஸ் எல்லாம் போய் இனிமேல் படிச்சு பார்க்கிறேன். கேஸ் என்னங்க ஆச்சு? இன்னொரு நாட்டோட சொத்துக்கு நீ இங்க கேஸ் போட்டு என்னத்தையா பண்ண முடியும்? நீங்க ஆட்சியில் இருக்கும் போது அங்க சித்தார்த்த சங்கர் இருந்தார் வெஸ்ட் பெங்கால்ல. இதே மாதிரி பெரிங்கிற ஒரு இடத்த பங்களாதேஷ் கொடுத்தாங்க இந்திரா காந்தி அம்மார். எழுத்து போராடி உச்ச நீதிமன்றத்தில் சண்டை போட்டு அந்த இதை ரத்து பண்ணி நம்ம நாட்டை விட்டு அந்த பெர்பெரியை கொடுக்க விடாம தடுத்தாரா இல்லையா?